அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 13/8/2025 புதன்கிழமைங்க. வார புதன்கிழமைக்குங்க நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலமும் நடக்குங்க. இந்த மண்டி எங்கே இருக்குனாங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற சாலையிலைங்க அன்னூர் தாலுக்கா அலுவலகத்துக்கு பக்கத்தில் செயல்பட்டுருக்குதுங்க. இன்றைக்கி புதன்கிழமைங்க மொத்தம் 46 விவசாயிகள் வந்துங்க தேங்காயும் கொப்பரையும் கொண்டு வந்து மண்டியில் வச்சுருந்தாங்க. வியாபாரிகள் வந்து ஏலத்தில் தரத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. மொத்த தேங்காய் பார்த்தீங்கன்னா 16,607 தேங்காய் விற்பனைக்கு பதிவானதுங்க. கிலோ அளவில் பார்த்தோம்னாங்க 6,975 கிலோ தேங்காய் விற்பனைக்கு பதிவாக இருந்துங்க. தேங்காயோட மொத்த வர்த்தகம் பார்த்தீங்கன்னா 3,78,739 ரூபாங்க. இதில் தேங்காய்ங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க 1 கிலோ குறைந்தபட்சமாக 51 ரூபா 80 காசில் இருந்துங்க, அதிகபட்சமாக 60 ரூபா 29 காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க. இதே கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ தேங்காய் குறைந்தபட்சமாக 61 ரூபா 20 காசில் இருந்துங்க, அதிகபட்சமாக 1 கிலோ 63 ரூபா 20 காசு வரைக்கும் விற்பனையாக இருந்துங்க. இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட 3 ரூபா குறைஞ்சிருக்குதுங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் 3 ரூபா குறைஞ்சி தான் வர்த்தகமாக இருக்குதுங்க. அதே மாதிரிங்க தேங்காய் பருப்புங்க கொப்பரை ஏலமும் இன்றைக்கி வந்து ஏலம் போயிருக்குதுங்க. மொத்தம் 12 மூட்டைகள் கொப்பரை வரத்துங்க. கிலோ அளவு பார்த்தோம்னா 234 கிலோ இன்றைக்கி வந்து வரத்தாக இருந்ததுங்க. இதில் கொப்பரை பார்த்தீங்கன்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க 1 கிலோ குறைந்தபட்சமாக 165 ரூபா 66 காசில் இருந்துங்க, அதிகபட்சமாக 1 கிலோ 205 ரூபா 66 காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க. மொத்தமாக 46,818 ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க. இதே கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக 185 ரூபா 20 காசில் இருந்துங்க, அதிகபட்சமாக 1 கிலோ 220 ரூபா 66 காசு வரைக்கும் விற்பனையாக இருந்ததுங்க. கடந்த வாரத்தை விடங்க இந்த வாரம் 1 கிலோவுக்கு 15 ரூபா குறைஞ்சிருக்குதுங்க. மேலும் யாராவது வந்து நீங்கள் வந்து இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொண்டு போய் தேங்காயோ கொப்பரையோ விற்கணும்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமை காலையிலைங்க நேரமே கொண்டு போயிருங்க. காயை தரம் பிரித்து நீங்கள் மொட்டைக்காயாகவும் கொண்டு போகலாங்க, குடுமி இருக்கிற காயாகவும் பச்சை காயும் கொண்டு போகலாங்க, மட்டை உரித்து நீங்கள் காயை கொண்டு போயிடணுங்க. அதே மாதிரி கொப்பரையும் அழுகல் பருப்பு தனியாங்க, நல்ல திடமான பருப்பு தனியாக, அந்த மாதிரிலாம் கொண்டு போனால் அதுக்கு உரிய விலை கிடைக்குங்க. இங்கே போயிங்க நீங்கள் விற்பனை செஞ்சீங்கன்னா விவசாயிகள் கொண்டு விற்பனை செய்கிற எந்த ஒரு பொருளுக்கும் கமிஷன் கிடையாதுங்க. முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க இது. அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரிங்க உங்கள் பகுதியில் லோக்கலில் வந்துங்க வியாபாரி வந்து தோட்டத்தில் என்ன ரேட்டுக்கு உங்கள்கிட்ட காய் எடுக்கிறாங்க, என்ன ரேட்டுக்கு இப்போ கேட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிற தகவலை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். இப்போ விற்றுட்டு இருக்கிற தேங்காய் விலை உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா, இல்லை என்ன விலைக்கு விற்றா கட்டுப்படியாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரிங்க நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் வந்துங்க எத்தனையோ பக்கம் சேல்ஸ் பண்ணுறேங்க, கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறேங்க, இல்லை இந்த மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து வைக்கிறேங்க, சில வியாபாரிட்டி லோக்கலில் விற்கிறேங்க. நீங்கள் எந்தெந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறீங்க, நீங்கள் தேங்காய் விற்பனை செய்கிறதுக்கு, அதாவது நீங்கள் உற்பத்தி விலையை விட அதிக விலைக்கு நம்ம உற்பத்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கஷ்டமாக பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் உடனுக்குடன் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.